Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi mahkami tanzil alim wa furqanil majid. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Wa qala aidan ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Wa qala aidan ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslihu lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லுபதி செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, நாம் புனித ரமலான் மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே அதற்கு விடை கொடுக்கிற நிலையில் இருக்கிறோம். பொதுவாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதிதான் ரமலானிலேயே சிறப்பு வாய்ந்த பகுதியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய காலம் அது. குர்ஆன் இறங்கிய அந்த இரவு அந்த 10ல் ஒரு இரவில் தான் அடங்கியிருக்கிறது என்று மேலதிகமாக அந்த இரவுகள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தவறான நடத்தைகளினாலும் தவறான நம்பிக்கையினாலும் பெரும்பாலும் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதிகள் தவறப்படப்படக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ரமலானுடைய கடைசி 10ன் ஒத்தைப்படையான இரவிலே லைலத்துல் கத்ர் என்கிற அந்த மகத்துவமிக்க இரவு வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாலும், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 பூராக அதை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே ரமலான் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்கிற மனநிலை ஆழமாக பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலும், அதே பள்ளி நிர்வாகங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அதற்கென்று தனியான சில ஏற்பாடுகளை செய்கிற காரணத்தினாலும் லைலத்துல் கத்ர் முடிந்து விட்டது என்கிற எண்ணத்தில் அடுத்த கட்டமாக பெருநாளுடைய விஷயத்திலே மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சில வேளை 27ல் இல்லாமல் லைலத்துல் கத்ர் 29ல் இருந்தால் யாருக்குமே அதனுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு 27 முடிந்ததற்கு பிறகு மக்களுடைய கவனங்கள் திசை திரும்பி விடுகிறது. அதே நேரத்தில் பெருநாளைக்காக உருப்பெடுப்பது என்கிறது எங்களுடைய வழக்கத்தில் உள்ளது, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதற்கு கடைசி நேரம் வரையும் தாமதித்திருந்து ரமலானுடைய அந்த கடைசி சிறப்பான இரவுகளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான பள்ளிகளில் கழிப்பதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்பாத பிரதேசமாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட பசார்களிலே கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே நாங்களாக இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்பது பிறை காண்பதோடு முடிகிற விஷயம் கிடையாது. மாதம் முடிந்துவிடும். ரமலானுக்கென்றும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் அதை ஒட்டியதாக பல அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றில் ரமலானுடைய மாதத்தை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய ரமலான் நோம்போடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு அம்சம்தான் நாம் ரமலானுடைய ஹிதாமாக முடிவாக செய்யக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ள சதகாவாகும், தர்மமாகும். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்கிறது நோம்போடு சம்பந்தப்பட்டது. அதுவும் நாம் நோற்ற நோம்போடு சம்பந்தப்பட்டது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எதற்காக எங்கள் மீது விதியாக்கினார்கள் என்பதை அவர்களே இப்படி சொல்கிறார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லகுவி வர் ரஃபுஸ், ஒரு நோம்பாளிக்கு நோம்பின் போது ஏற்பட்ட வீணான செயல்கள், ஆபாசமான நடத்தைகள் என்பவற்றிலிருந்து நோம்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடமையாக்கினார்கள். ரெண்டாவது காரணம் துஅமத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடமையாக்கினார்கள். நாம் நோற்ற நோம்பில் எங்களை அறியாமலே ஏராளமான பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளிலிருந்து எங்களுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற கடமை விதியாக்கப்பட்டிருக்கிறது. இது யார் யாரெல்லாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று கேட்டால், பெருநாள் செலவு போக தன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் இது கடமையாகிறது. ஒரு முஸ்லீம் தனக்காகவும் தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்காகவும், பெற்றோர்கள் தனது பொறுப்பில் இருந்தால் அவர்களுக்காகவும், ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் அடிமைகள் இருந்தால் அடிமைகளுக்காகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நோன்பு பிடிக்கக்கூடிய வயதை அடைந்த பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நோன்பு பிடிக்க முடியாத கை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காகவும் கணக்கிட்டு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விதியாக்கியிருக்கிறார்கள். நோம்பாளிக்கு நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட்டால், நோம்பில்லாத சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது இன்று ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது கடமையாகிறது. ஏன் கொடுக்கப்படுகிறதா? துஅமத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நமது பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கணக்கு பார்த்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணக்கூடிய பிரதானமான உணவிலிருந்து ஒரு சா கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சா என்று சொன்னால் ஒரு மனிதன், ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நடுநிலையான ஒரு மனிதருடைய 2 கையாலும் அள்ளக்கூடிய 4 அள்ளு அள்ளினால் ஒரு சா. நான் எனக்காக 4 அள்ளு அளவு, நான் எங்களுடைய நாட்டில் அரிசி தானியமாக உணவாக பயன்படுத்தப்படினால் அரிசியை கொடுக்க வேண்டும். இந்த 4 அள்ளு என்கிறது தான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவை நிறுவைகள் என்கிறது காலத்துக்கு காலம் மாறுபடும். ஒரு காலத்தில் தூரத்தை சொல்வதற்கு மைல் கணக்கு சொல்லுவாங்க, இப்போ கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ராத்தல் என்று சொன்னாங்க, அதாவது சுண்டு என்று சொன்னாங்க, இப்போ கிலோகிராமில் சொல்கிறாங்க. இந்த ஒரு சா என்றால் எவ்வளவு என்பதை அறிஞர்கள் மட்டிடுகிற போது சிலர் 2.25 கிலோ என்று சொல்கிறார்கள், 2.40 என்று சொல்கிறாங்க, 2.5 சொல்கிறாங்க, 2.25 என்று சொல்கிறாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் 3 கிலோவுக்கு நெருக்கமானதுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எதை நிர்ணயம் செய்யலாம் என்று கேட்டால், உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிலோ கணக்கு சொல்லலை, கையள்ளு தான் சொன்னாங்க. இந்த கையள்ளில் அரிசி அள்ளும்போது 1 கிலோ கணக்கு வரலாம். இதை ஏன் ஈச்சப்பழமாக அள்ளுனா அது டபுள் மடங்கு வரும். ஏன்னா ஈச்சப்பழத்தில் வெயிட் வேறு, அரிசியில் வெயிட் வேறு. அப்போ இதுதான் அளவு என்று கிலோ கணக்கில் சொல்லலாது, அரிசிக்கு அனுபவத்தை வச்சு தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் என்னுடைய பெருநாள் செலவு போக, உதாரணமாக எனக்கு 5 பேர் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறோம், இந்த 5 பேருக்கும் என்னால் 15 கிலோ அரிசி கொடுக்கறது சிரமம் இல்லை என்றால் அந்த 15 கிலோவாக நிர்ணயித்து கொள்வது நல்லது. கொஞ்சம் கூட கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, குறைஞ்சிடக்கூடாதுங்கிற கவனத்துக்காக. நான் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறேன், எனக்கு 7-8 பிள்ளைகள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறேன். ஆனால் இந்த ஜகாத்துல் ஃபித்ருங்கிறத நான் நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த 7 பிள்ளை, உதாரணத்துக்கு 7 பேர் நாங்கள் இருக்கிறோம், 21 கிலோ கொடுக்கணும்னு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தெரியுது. அதுவே ஒரு 15 கிலோன்னு சொன்னால் எனக்கு ஏழுமாக தெரியுது. அப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் 2.5 கிலோவும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் என்னால் நான் 3 கிலோவை ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது, 2.5 கிலோவை நான் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். இதை நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய வசதியையும் வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டு தீர்மானம் செய்கிறது பொருத்தமாக இருக்கும். வசதி உள்ளவங்க குறைஞ்ச ரேட்டை, குறைஞ்ச அளவை கணக்கில் எடுக்காமல் சொல்லப்பட்டதில் கூடுதல் கணக்கில் எடுப்பது பொருத்தமாக அமையும்.
நாங்கள் அரிசி தான் கொடுக்குறோம். சில வசதியானவங்க கூட கேட்குறாங்க, நாங்கள் எந்த அரிசி கொடுக்குறேன்னு சொல்லி. நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க. அவங்க இதை பெற போகிறவங்க ஏழையாக இருந்தாலும் பெருநாள் தினத்திலாவது இருக்கிறதுல நல்லதை அவங்க சாப்பிடட்டுமே. எனவே உங்களுக்கு வசதி, உங்களுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எதை உணவாக கொள்றீங்க? நீங்கள் ஒரு தரமான அரிசியை உணவாக கொள்கிற பொருளாதாரத்தில் தான் வாழ்கிறீங்கன்னா அதே தரமான அரிசியை நீங்கள் கொடுங்க. அதில் அல்லாஹ் தஆலா குறைச்சிட போகிறதில்ல, கொடுக்க போகிறது சின்னொரு தொகை உண்டு. அந்த அடிப்படையில் செயல்படுவது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் எப்போ கொடுக்குறது? பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னர் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுகை தொழுவதற்கு பின்னர் கொடுத்தால் அது ஜகாத்துல் ஃபித்ரில் சேராது. தொழுகைக்கு முன்னர் கொடுத்தால் ஜகாத்துல் ஃபித்ர், புறவு கொடுத்தால் சதக்காவில் சேரும். அப்போ பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்க வேண்டும். சில அறிஞர்கள் பிறை கண்டதிலிருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரம்லான் பிறந்துருச்சு என்கிற அடிப்படையில். ஆனால் சஹாபாக்களுடைய நடைமுறையில் பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் என்று சொல்கிறாங்க. அப்போ பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு இடையில் கொடுத்து விட வேண்டும். இதில் எந்த டைமை ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். உதாரணமாக ஜகாத்துல் ஃபித்ரை கூட்டாக கொடுக்கக்கூடிய நடைமுறையும் இஸ்லாத்தில் ஆகுமானது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. தனியாக கொடுக்கிறதாக இருந்தாலும் அதற்கும் அனுமதி இருக்கிறது. கூட்டாக கொடுக்கிறது மேலதிக நலவாக அமையும். ஏன் நலவாக அமையும்னு சொன்னால், எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பள்ளிக்கு கீழே அல்லது இந்த மஹல்லாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கொடுக்கும்போது இந்த பள்ளிக்கு கீழே இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தனித்தனியாக கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னு கேட்டால், ஒரே ஒரு ஒரு ஏழை குடும்பம் இருக்கலாம். அவங்களோட குடும்பத்தில் நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு பலர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். சில ஏழை குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஏழையாக இருப்பாங்க. நானாவும் ஏழை, தம்பியும் ஏழை, தாத்தாவும் ஏழை, தங்கச்சியும் ஏழை. குடும்பத்துக்குள்ளே யாரும் கொடுக்குற நிலையில் இல்லை, வாங்குகிற நிலையில் தான் இருப்பாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போகும். சிலர் இயல்புறையே அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்குகிற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சிலர் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் கேட்டு வாங்க மாட்டாங்க. கேட்டு வாங்காதவர்களை கேட்குற நிலைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. சதக்காவோட இஸ்லாம் கேட்பவர்களை கடைசி லிஸ்ட்டில் தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறாங்க. சதக்கா சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களில் கேட்பவர்கள் என்பவர்கள் கடைசி நிலையில் உள்ளவர்கள். அப்போ அந்த கேட்காமல் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு லேசான வழி என்னன்னு கேட்டால் கூட்டு நடைமுறை. அப்போ நாங்கள் ஒரு பள்ளிக்கு கீழே இருக்கிறோம், ஒரு மஹல்லாவில் இருக்கிறோம், ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம் என்றால் கூட்டு முறை சிறப்பானது. நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் பள்ளி இல்லை, ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், 4-5 குடும்பங்களாக இருக்கிறோம், எனக்கு பக்கத்திலேயே ஏழைகள் இருக்கிறாங்க, நான் இந்த பள்ளிக்கு தான் தொலைவாரேன், இந்த பள்ளியில் தான் பதிவாக இருக்கிறேன், ஆனால் இந்த பள்ளியிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே தூரத்தில் நிற்கிறேன். என் வீட்டுக்கு பக்கத்திலேயே கடுமையாக கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே தான் கொடுக்கன்றதில்லை, எனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நான் கவனத்தில் கொள்ளலாம். நாம் ஒரு செட்டப்பில் இருந்தோம்னு சொன்னால் நாம் ஜமாத்தாக கூட்டாக செய்வது சிறப்பாக அமையும். ஒரு தனியாக இருக்கிறோம், பிரிஞ்சு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நம்ம எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு கொடுக்கிறது சிறப்பாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, கூட்டு நடைமுறை இருந்தால் அதை நாங்கள் மேலதிகமாக வரவேற்கணும். எதுக்குன்னு சொன்னால் மனிதர்களுடைய தன்மானம் அதில் பாதுகாக்கப்படுகிறது. யாரும் யாரிடத்திலும் நான் இவர்கிட்ட வாங்கிட்டேன், இவரை பார்த்தா நான் சலாம் சொல்லணும், அவர் எனக்கு சொல்ல மாட்டார், நான் தான் முந்தி சொல்லணும், இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு இடம் இல்லாமல் ஒரு கூட்டு முறையில் வாரது சிறப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாக செஞ்சுருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை பார்க்குற போது தனியாகவும் செஞ்சுருக்கிறாங்க. இதில் நாங்கள் சூழ்நிலையை பார்த்து எங்களுக்கு எது மிக சிறப்பானது என்கிறத எங்களுடைய நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வருவது சிறந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம தானியமாக தான் கொடுக்கணுமா அல்லது என்னுடைய பெருமதியை பார்த்து பணத்தை கொடுக்கலாமா? இந்த சந்தேகமும் பலருக்கு இருக்குது. ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, நம்ம தானியமாக அரிசியை மட்டும் கொடுக்க போகிறோம், அப்போ அவங்க கறி வாங்குறது இல்லையா, அவங்களுக்கு வேறு தேவை இல்லையா, அப்போ ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுத்தா அவங்களுக்கு என்ன தேவை அதை வாங்கிக்குவாங்க என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சில இடத்துல இருக்குது.
ஜகாத்துல் ஃபித்ருடைய கணக்கை பணமாக கொடுக்கலாமா இல்லையா என்கிற பிரச்சனை ஆரம்பகால அறிஞர்களிடத்தில் வந்தபோது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அதை பணத்தா கொடுக்கலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியம் என்று சொன்னதினால, உணவு என்று சொன்னதினால அதை உணவாகத்தான் கொடுக்கணும் என்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்து. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு 10 பேருக்குரிய ஜகாத்துல் ஃபித்ர் கணக்கை பார்க்குறீங்க. 10 பேருக்கு கணக்கு நீங்கள் ஒரு 30 கிலோ அரிசிக்கு கணக்கு பார்த்துட்டு அந்த ரேட்டை வந்து ஒரு குடும்ப தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க. இது ஜகாத்துல் ஃபித்ர் பாவிச்சுக்கங்கன்னு சொல்லி. அவன் சிகரெட் குடிக்கிறவனாக இருந்தால் அதுக்கு சிகரெட் பேக்கெட்டும் வாங்கிட்டு போவான். வேறு வேறு பாவனை உள்ளவன்டா அதையும் அவன் வாங்கலாம். நீங்கள் மகன்கிட்ட கையில் கொடுக்குறீங்க, இதை உம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க ஜகாத்துல் ஃபித்ருண்டு. அவன் போகிற வழியில் ஃபோனுக்கு ரீலோட் பண்ணிட்டு போகலாம். மகளோட கையில் கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைக்கு சாப்பாடை விட கிரீம் தான் முக்கியமாக தெரியும், அது மேக்கப் கிரீம் வாங்கிக்கொள்ளலாம். அப்போ இந்த பணத்தால் ஜகாத்துல் ஃபித்ரில் ரசூலுல்லா சொன்ன நோக்கம் நிறைவேறாது, அல்லது அந்த நோக்கம் சரியாக நிறைவேறாது. நாங்கள் அரிசியாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களோட கடமை நேராக முடியுது. அப்போ ஒரு சந்தேகம் வருது, இப்போ அரிசியை கொடுத்தா அரிசியை மட்டுமா சாப்பிட்றது அவங்க? அப்போ அவங்களுக்கு நம்ம கோழி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, கறி வாங்குறது இல்லையா, பெருநாளைக்காவது அவங்க நல்ல கறியோடு சாப்பிட்றது இல்லையா? இப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நான் செய்யணும்னு சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரில் செய்யாமல் மேலதிகமான தர்மத்தில் செய்யலாம். உதாரணமாக, எனக்கு 15 கிலோ அரிசி நான் கொடுக்கணும். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் 5 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 10 கிலோ அரிசி தான் காசை கொடுக்குறேன், நீங்கள் கறி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி. அப்படி செய்யாமல் ரசூலுல்லா தானியம் தானே கொடுக்க சொன்னாங்க, ஏண்ட 15 கிலோவை நான் தானியமாக கொடுத்துட்டேன், ஏன்னா ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமை முடிஞ்சிச்சு. நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னு நான் ஆசைப்பட்டால் மேலதிக சதக்காவை ஒரு 2000 ரூபா காசை கொடுத்துடுங்க, ஒரு 5000 ரூபா காசை கொடுங்க, இது மேலதிக சதக்காவாக இருக்கும். ஜகாத்துல் ஃபித்ரில் ரசூலுல்லா சொன்ன மாதிரி தானியத்தை கொடுத்துடலாம். நாங்கள் இப்படி மார்க்க விஷயத்தை பொறுத்தளவு எங்களோட சிந்தனைக்கு எடுத்து முடிவு செய்ய இயலாது. இப்படி நம்ம யோசிச்சோம்னா அடுத்த கட்டமாக அஜ்ஜி பெருநாள் வரும். அஜ்ஜி பெருநாளில் இறைச்சி தான் கொடுப்பாங்க, குர்பான் தான் கொடுப்பாங்க, உலுஹியா தான் கொடுப்பாங்க. அப்போ இறைச்சி கொடுத்தா இறைச்சி மட்டுமா சாப்பிடுவாங்க, அதுக்கு அரிசி கொடுக்குறலையா, அதுக்கு கொச்சிக்காய் கொடுக்குறலையா, சரக்கு கொடுக்குறலையான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசிக்கவும் மேலாது. அஜ்ஜி பெருநாள்னா உலுஹியா கொடுப்பாங்க, நோம்பு கிரியா பெருநாள்னு சொல்லி சொன்னால் ஃபித்ரா கொடுப்பாங்க. இதைத்தான் நம்ம மார்க்கமாக செய்யணும். நீங்கள் மேலதிகமாக செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரில் இருந்து பிடிக்காமல், ஜகாத்துல் ஃபித்ர்னு உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்குனது எதவோ அதை தானியமாக கொடுத்துட்டு சதக்காவாக மேலதிகமாக செய்யுங்க. அது ஏழைகளுக்கு பிரயோசனமாக அமையும், அது மேலதிக நன்மைக்கான ஒரு வழியாக இருக்கலாம். எனவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு மார்க்கம் சொன்ன இந்த வரையறைகளை கடைபிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் முடிவது பெருநாள் தொழுகையும் ரமலானோடு சேர்ந்தது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா குர்ஆன் அருளப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறதுக்காக ரமலானில் எங்களுக்கு நோன்பு பிடிக்க சொல்கிறார். பெருநாளையும் அதே நோக்கத்தோடு தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலி துக்குமிலுல் இத்தத்தை, ரமலான் மாதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவதற்காகவும் பூர்ணப்படுத்துவதற்காகவும், வலி துக்கப்பிருல்லாக அலாமா ஹதாக்கும், குர்ஆன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாஹ்வை தக்பீர் செய்வதற்காகவும் நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்க என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அப்போ குர்ஆனை தந்த அந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுவது தான் பெருநாளுங்கிறது. அதில் நாங்கள் அல்லாஹ்வை தக்பீர் செய்கிறது தான் பெருநாள் தொழுகையில் நாம் செய்யக்கூடிய மேலதிக தக்பீர். தொழுகையில் வரக்கூடிய மேலதிக தக்பீரும் அன்றைய தினங்களில் நாங்கள் செய்யக்கூடிய தக்பீர் சொல்லுதல் என்கிறதும் எங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்ததற்காக, குர்ஆனை வைத்து எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நாங்கள் செய்யக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி முழக்கம் தான் தக்பீர்ங்கிறது. அப்போ பெருநாளையும் நோம்போடு சம்பந்தப்படுத்ததாகத்தான், ரமலானோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பெருநாளையும் மார்க்க அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில் நம்ம கடைபிடிக்கிறதுங்கிறது நோம்போடு நெருங்கிய தொடர்புடையது. பெருநாள் விஷயத்தை பொறுத்தளவில் இன்று ஏராளமான பகுதிகளில் பெருநாளை சுன்னாவின் அடிப்படையில் முடிந்தவரை அதிகாலை நேரத்தோடு செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது.
பெரும்பாலான இடங்களில் திறந்த வெளியில் பெருநாளை தொழக்கூடிய நடைமுறையும் ஏற்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவில் மட்டும் மஸ்ஜிதுல் ஹரமில் பெருநாள் தொழுகை ஹரத்தில் தொழுதிருக்கிறாங்க. மதீனாவில் மதீனா பள்ளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திறந்த வெளி, அங்கு பெருநாள் தொழுகை தொடர்ந்து தொழப்பட்டு வந்ததினால் அதுக்கு முசல்லா என்று சொல்லப்படும். அந்த திறந்த வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. ஒரு முறை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளிக்குள் தொழுததாக சம்பவம் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது, மழை காரணமாக தொழுதார்கள் என்று. அதுவும் பலகீனமானது. அந்த ஹதீஸ் உறுதியாக இருந்தாலும் சங்கடத்துக்காக செய்திருக்கிறார்கள். பெரும்பாலான ஊர்களில் ஆண்களுக்கு பெருநாள் தொழுகை நடைபெறும், கொத்துபாவும் நடக்கும். அதுக்கு பிறகு பெண்களுக்கு பெருநாள் தொழுகை இருக்கும், கொத்துபா இல்லாமல் அந்த நடைமுறை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பள்ளிக்குள் வைக்காமல் பள்ளிக்கு வெளியே வைத்தார்கள். பெருநாள் தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தீட்டுடைய பெண்களையும் பிரசவத்தீட்டுடைய பெண்களையும் வர சொன்னார்கள். பள்ளியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. பெருநாள் தொழுகைக்கு முன்னாரோ பின்னரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான எந்த தொழுகைகளையும் கடைபிடித்தது கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு முன்னாலேயும் சுன்னத்தில்லை, பின்னாலேயும் சுன்னத்தில்லைங்கிறது பெருநாள் தொழுகையின் சுன்னத்துக்களில் உண்டு. அப்போ பள்ளியில் பெருநாள் தொழுகை வச்சா பள்ளிக்கு வரவங்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழணும். அப்போ இந்த நடைமுறை இல்லாமல் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக முடிக்கக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். இன்று மக்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குவதற்காகவும் மக்களுக்கு நம்ம அதாவது பலசைய பலோ பண்ணுவோம் என்கிற எண்ணத்தை உண்டாக்குவதற்காகவும் சில போலியான சந்தேகங்கள் உருவாக்கப்படுகிறது. அது திறந்த இடத்துல நாய் சிறுநீர் கழிச்சிருக்கும், நாய் மூத்திரம் மலம் கழிச்சிருக்கும், இங்கே மாதிரியான சந்தேகங்களை உண்டாக்குறாங்க. பொதுவாக எந்த நாயும் ஒரு நடுச்செண்டர் நின்று மூத்திரம் பெய்யறதில்லை. நாய் சிறுநீர் கழிக்கிறேன்னா ஏதாவது ஒரு தூணோ ஒரு மரமோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் அதில் தான் போய் சிறுநீர் கழிக்கிறது. ஒரு நடுச்சந்தியில் வைத்து சிறுநீர் கழிப்பது கிடையாது. அப்படியே நாய் சிறுநீர் கழித்திருந்தாலும் கண்ணுக்கு தெரிய நஜீஸ் இருந்தால் தான் நஜீஸ். எங்களை கண்ணுக்கு நஜீஸ் தெரியலைன்னு சொன்னால் முழு பூமியும் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம்தான். ஜீலத்லியல் அருள் குல்லுகா மஸ்ஜிதம் வத்தஹூரா, எனக்கு பூமி பூராக தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடமாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லாரும் கடைபிடிக்கிறோம். இது தொழுகை என்று வரக்குள்ள இதை திசை திருப்பதற்காக சொல்கிறாங்க. கிரவுண்டில் பிள்ளைகள் விளையாடுறாங்க, பெரியவங்க போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிலத்தில் போய் இருக்கிறாங்க. இருந்து எழும்பி வரக்குள்ள பின்னால் அதாவது புல்லை மட்டும் தட்டிட்டு வரோம். நாங்கள் இந்த இடத்துல நாய் மூத்திரம் மேய்ஞ்சிக்கு இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஆடைகளை வந்து கழுகுறதில்லை, நாய் மலம் கழிச்சிருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இதை பற்றி இந்த டைமில் யாரும் அதை யோசிக்கிறது இல்லை. இது இந்த தொழுகையை திசை திருப்பதற்கான இப்படியான வாதங்கள் வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனா பள்ளிக்குள்ளேயே நாய் போய் வந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் மதீனா பள்ளி மஸ்ஜிது நபவிக்கு கதவில்லை, நாய்கள் உள்ளால் போய் வரும் என்கிறத ஹதீஸில் பார்க்குறோம். மறுமை நாள் நெருங்குற போது மதீனா பள்ளி கவனிப்பார் இல்லாத ஒரு நிலைக்கு வரும். அப்போ மீண்டும் விலங்குகள் சூழ்ந்த ஒரு இடமாக அந்த இடம் மாறும் என்கிறது மறுமை நாளுடைய அடையாளங்களாக உண்டாக சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சோர்களே, இது சும்மா ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு வழி. பொதுவான திறந்த ஒரு வெளியில் தொழுது இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஒன்றா செய்கிறதுக்கு இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாள சின்னமாக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியிருக்கிறாங்க. இது இப்போ பெரும்பாலான இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை நம்ம செய்கிறதுல எந்த சந்தேகமும் பட வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னாவை கடைபிடித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு லேசாகவும் இருக்குது. பள்ளியில் வந்து மாறி மாறி அதாவது தொழுதுட்டு இருக்கிறது. சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை வந்தால் பள்ளி இந்த நேரம் ஃபுல்லாக பள்ளியில் போது சங்கடப்படுறதும், ஆண்கள் வந்துட்டு போக பெண்கள் வாரத்துக்கு தாமதம், இப்படி நிறைய பிரச்சனை. அந்த மௌலை வந்து ஒரு நாளைக்கு 7-8 தடவை பெருநாள் தொழுவிக்கிற சூழல்கள் நாங்கள் பார்க்குறோம். இது எல்லாரும் இலகுவாக செய்யக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு இந்த சுன்னா என்கிற அடிப்படையில் இதை நாங்கள் கடைபிடித்து வர வேண்டியிருக்கிறது. இது ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு வழிமுறை என்கிறதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தில் 27ஆம் நாளில் ஒரு தௌபா செய்யப்படுகிறது. தௌபாவை பொறுத்தளவில் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நிர்ணயம் ஒன்று செய்யலை. ஒரு மனிதன்
எப்போ தான் தவறு செய்தேன் என்கிறத உணர்கிறானோ, இந்த தவறில் இருந்து நான் மீளணுன்னு நினைக்கிறானோ, அப்போ அவன் வந்து தௌபா செய்யணும். தௌபாவை பிற்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு சந்தர்ப்பத்தை சொல்கிறாங்க தௌபாவுடைய வாசல் அடைபடக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஒன்று, ஒரு மனிதனுடைய சக்கராத் ஹால், தொண்டை குழிக்கு ரோகு வந்ததுக்கு பிறகு ஒருவன் செய்யக்கூடிய தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. மரணத்துக்கு முன்னர் என்று சொன்னால் பிழையாகினம். தொண்டைக்குழியில் மாலம் யுகர்கிர் என்ற ஹதீஸில் வருகிறது, தொண்டைக்குள்ள ரோகு வந்து சிக்கிட்டிருக்கிற டைம். மரணத்துக்கு முன்னர் என்று சொன்னால் சில நேரங்களில் திடீர் மரணங்கள் ஏற்படலாம், அவங்களுக்கு தெரியாது. ஹார்ட் அட்டாக், திடீர் மரணம். உதாரணமாக பாவம் செஞ்சுட்டே இருந்தவர் தௌபா செய்கிறாரு. தௌபா செஞ்சுட்டு பைக்கில் போனவர் வந்த பஸ்ஸில் அடிபட்டு மௌத்தா போய்த்தார். இப்போ மௌத்தாகிறதுக்கு முன்னால் செஞ்ச தௌபா மன்னிக்கப்படாதுன்னு சொல்லலாது. ஏன்னா மௌத்து அவருக்கு, அதாவது அவர் கண் முன்னால் தெரியாத மரணம், அது திடீர் என்ன ஏற்பட்டது. அந்த 100 பேரை கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு கிடைச்ச ஹதீஸ் இதைத்தான் சொல்லுது எங்களுக்கு. அப்போ இந்த, அதாவது தொண்டை குழிக்கு ரோகு வந்ததுக்கு பிறகு கேட்குற தௌபா வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. ரெண்டாவது வந்து, அதாவது மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள், அதில் ஒன்று தான் கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும். எப்போதும் மேற்கில் சூரியன் உதிக்குதோ அப்போ எல்லாருக்கும் இஸ்லாம் தான் உண்மைங்கிறதும் உலகம் அழியப் போகிறதுங்கிறதும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒருவர் ஈமான் கொண்டாலோ தௌபா செய்தாலோ அது அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. அது அல்லாத எல்லா நேரங்களிலும் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. ரமலான் அதுக்கு விசேஷமான ஒரு காலம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த 27 என்கிற அந்த நடைமுறை வந்திருக்கிற காரணத்தினாலும், அன்றைக்கு தௌபா சொல்லிக் கொடுக்கப்படுகிற காரணத்தினாலும், தௌபா செஞ்சதுக்கு பிறகு மக்களோட மனசில் ஒரு பெரிய ஒரு எண்ணம் ஏற்பட்டு வருகிறது, நாங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் கலந்துட்டோம், சுத்தமாகிட்டோம்னு சொல்லி ஒரு எண்ணம் வருகிறது. மீண்டும் அவர்கள் தௌபாவை பற்றி நினைக்கிறது அடுத்த ரமலானில் 27. அப்படி அல்ல, இஸ்லாத்தில் தௌபாங்கிறதே தனியான ஒரு இபாதத். அதற்கென்று தனியான அருள் இருக்கிறது, தனியான அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. ஒரு மனிதன் தவறு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிற போது அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்வான், அலிம அபுதி அன்னலகு ரப்பன் யக்பிரு தன்ப், என்னுடைய அடியான் அவனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை விளங்கியிருக்கிறான், அறிந்து கொண்டான், நான் அவனை மன்னிப்பேன் என்று சொல்வான். அதாவது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றுதான் பாவங்களை மன்னித்தலுங்கிறது. அந்த பண்பு தனக்கு இருப்பதை இவன் விளங்கி இருக்கிறான், அதனால் மன்னிப்பு கேட்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்பட்டு மன்னிக்கிறான். அவன் மீண்டும் தவறு செய்துவிட்டு மீண்டும் தௌபா கேட்டால் மீண்டும் அல்லாஹ் தஆலா என் அடியான் அவனை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருப்பதை அறிந்திருக்கிறான், நான் அவனை மன்னிக்கிறேன் என்று சொல்வார். அவன் மீண்டும் தவறு செய்துவிட்டு மீண்டும் தௌபா செய்தால் மீண்டும் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்வான் என்று 3 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திரும்ப திரும்ப சொன்னார்கள். அப்போ நாங்கள் தௌபா செய்கிற போது, தவறு செஞ்சால் உடனே தௌபா செய்கிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய மன்னிக்கிறேங்கிற பண்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுது, அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சு கொள்வது எவ்வளவு சிறப்பானது என்பதையும் சொல்லுது. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய தனித்துவமான சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இல்முகளில், அறிவில் மிகச்சிறந்தது மாரிஃபத்துல்லா, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல் என்பது அறிஞர்கள் சொல்வார்கள். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌபா என்கிறது 27க்கு மட்டுப்பட்டது கிடையாது. நாங்கள் எப்போ தவறு செஞ்சதாக உணர்கிறோமோ அந்த தவறிலிருந்து வேகமாக தௌபா செய்யணும். தௌபா செய்கிறதுக்கு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே நம்ம செஞ்சிடணும். புறவு செய்வோம் இருந்தால் அந்த 100 கொலை சம்மந்தப்பட்டவர் மாதிரி மௌத்து வந்துச்சுன்னா சங்கடத்துக்கு ஆளாகும். ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்ற ஆர்வம் வந்தால் விரைவுபடுத்தணும். வசாரியூ இலா மக்பிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மக்பிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எவ்வளோ அவசரப்படுத்தலுமோ அவ்வளோ அவசரப்படுத்துவது தான் சிறந்தது. இந்த அம்சங்களை நாங்கள் இந்த ரமலானுடைய இறுதி விஷயங்களோடு தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொல்லப்பட்ட இந்த விஷயங்களில் ஜக்காத்துல் ஃபித்ர் எங்களுக்குள்ள கடமையாக உள்ள ஒரு விஷயம். அதை நாங்கள் முறையாக செய்ய வேண்டும், செய்வதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இதை நாங்கள் வலியுறுத்த வேண்டியிருக்குது.
ஏன்னு சொல்லி சொன்னால், பொதுவாக சக்காத்துல் ஃபித்ர் கடமை வாப்பா செய்வார், பிள்ளைகளோட கடமையும் நீங்கிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த பிள்ளைக்கும் ஏண்ட சக்காத்து ஃபித்ரை நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் வாரதில்லை. இந்த இளைஞர்கள் அவங்களோட தனிப்பட்ட செலவு ஏராளமாக செய்கிறாங்க. ஃபோன் வாங்கிக்கிறாங்க, வரக்கூடிய ஃபோனுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் வாங்குகிறாங்க, அடிக்கடி ட்ரிப் போகிறாங்க, ட்ரிப்புக்காக ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, மாதத்துக்கு ஒருக்க 2 தடவை பாபிக்கோ போடுறதுக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் சேர்ந்து செலவு செய்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் செலவு செய்கிறவங்களுக்கு ஒரு 3 கிலோ அரிசி நான் ஏண்டா காசால் வாங்கி கொடுக்க போகிறேன், பாப்பா செலவுக்கு தந்த சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லி அது அவங்களுக்கு பழக்கத்தில் அதை கொண்டு வர வேண்டும். நான் பாப்பாவே செய்வார் என்கிற நிலையில் இல்லாமல் இப்படி ஒரு கடமை எனக்கு இருக்குது, நான் செய்யணும் என்கிற ஆர்வம் வரணும். இது என்னென்னு சொல்லிச்சேன்னா, அவங்க கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பொதுவான மார்க்க கடமைகளை அவங்க பொறுப்பெடுக்காமிக்கிறாங்க. பெற்றாரும் பொறுப்பை கொடுக்காமிக்கிறாங்க. பாப்பா கணக்கு பார்த்து கொடுத்துருவார், பிரச்சனை இல்லை, கொடுத்தால் பிள்ளைகளோட கடமை முடியுது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது, நான் செய்யணும் என்கிற ஆர்வம் வர வேண்டியிருக்கிறது. அந்த இதேண்ட கடமை என்னால் செய்ய முடியும் என்கிற எண்ணத்தை கொண்டு வர வேண்டிய. ஏன்னா இது அல்லாத ஏராளமான செலவுகள் அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக பிள்ளைகள்கிட்ட பொறுப்பு கொடுக்கலாம். பாப்பா இன்றைக்கு இந்த ரம்லான்னு உங்களோட கூடிய சக்காத்து ஃபித்ரை நீங்கள் கணக்கு பார்த்து கொடுங்க, நீங்கள் உங்களோட காசெல்லாம் வாங்குங்க என்று சொல்லி அவங்கள பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். செய்கிறத நல்ல முறையில் செய்கிறதுக்கும் எவ்வளவு சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ சிறப்பாக செய்கிறதுக்கும் முயற்சி செய்வோம். பெருநாளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முடிந்தவரை எங்களுடைய மார்க்க விழுமியங்களை தவற விடாமல் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் முடிகிற போது ஏற்படக்கூடிய இந்த பெருநாள் கொண்டாட்டங்கள் என்கிற இடத்தில் மார்க்கத்தோடு வளமையாக தொடர்பில் இருக்கிறவங்க போக பெரும்பாலானவர்கள் பெருநாள் என்பது ஹராம்கள் எல்லாத்தையும் ஹலாலாக்குற ஒரு நாள் என்கிற நினைப்பில் இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தாலா ஒரு உதாரணம் சொல்கிறான். வலா தக்கூனு கல்லத்தி, ஒரு பெண்ணை போல நீங்கள் இருக்காதீங்க. அந்த பெண் எப்படி என்ன செய்கிறான்டா, நைட் ஃபுல்லாக என்ன செய்கிறான்டா, முந்தைய காலத்தில் நூல் கையாலேயே நூல் செஞ்சு துணி செய்வாங்க, கையாலேயே நூல் நெய்கிறாள், எல்லாத்தையும் நெஞ்சு ஒரு புடவை ஒன்றை பண்ணிட்டு கடைசி டைமில் நக்கலத்த கஸ்லாகா அவ செஞ்ச அந்த நூலால் செஞ்ச அந்த துணியை அப்படியே குலைச்சி விட்டுறான். குலைச்சி விட்டா இப்போ நூலையும் கிடைக்காது, துணியும் கிடைக்காது. அப்படி நீங்கள் இருந்துடாதீங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் தமிழோட சும்மா சொல்லுவாங்க, அந்த விரலுக்கு கிடைத்த நீல ஆக்கிடக்கூடாது, அதாவது குடத்தை நிலச்சிட்டு குடத்தை உடைச்சிடக்கூடாது என்கிற மாதிரி உதாரணமாக சொல்லுவாங்க. இது உதாரணம் போல் சொன்ன ஒரு வார்த்தை. இரவு பூராக நூலால் ஒரு துணியை நெய்து காலையில் அதை கசக்கி விட்டு போடுற ஒரு பெண்ணை போல நீங்கள் இருந்துடாதீங்க. கடைசியில் நைட் ஃபுல்லாக செஞ்சதுக்கு நஷ்டம், நூலும் திரும்ப எடுக்க இல்லாத, எல்லாம் சிக்கி போயிருக்கும், கலட்டி எடுக்க இல்லாத, நூலும் நஷ்டம், முயற்சியும் நஷ்டமாகிடும். அப்படி சாகிறாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. ரமலான் மாதத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெருநாளைக்கு வந்து ஹராத்தையெல்லாம் ஹலாலாக்கி கொண்டு போகிற போக்கு வந்துடக்கூடாது. மார்க்கம் படித்த மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய சில சகோதரர்களிடத்திலையும் பல பிழையான நடைமுறைகள் இருக்குது. அவங்க ஏதோ பிஸ்னஸ் ரீதியாக ஊரில் உள்ள சகோதரரோட தொடர்பில் இருப்பாங்க, அல்லது அவங்க ஊரில் உள்ள அதிகாரிகளோட தொடர்பில் இருப்பாங்க, அதாவது காவல்துறையோட தொடர்பு ஆக்குவாங்க. அவன் பெருநாள் பாட்டி கேட்டால் அவன்கிட்ட பெருநாள் பாட்டிக்காக சாராயம் வாங்கி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, தொழுகையாளியாக இருப்பாங்க. நான் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு அண்டே நாளையாவது பாட்டின்றா நல்ல முறையில் ஒரு பாட்டியை அறிமுகப்படுத்துங்களேன். அவன் வளமையாக அப்படித்தான் ஹராமான பாட்டி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அதையாவது நல்லதாக செய்யுங்க. அப்போ இதில் வந்து இது வந்து சாராயத்தை பொறுத்தவரை குடிக்கிறவன், வாங்குறவன், விற்கிறவன், ஊத்துறவன், சுமக்கிறவன் அத்தனை பேரையும் ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து
எந்த வகையிலும் எங்களை மார்க்கத்துக்கு தோதாக இருக்காது. நாங்கள் ரமலானை பாழாக்கிறதாக இருக்கோம். இந்த ஒரு விஷயம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக, பொதுவாக ரமலான் காலத்தில் இருந்த அதே அளவிலான ஈடுபாடு ஏனைய காலங்களில் இருக்காது. ரமலான்ங்கிறது அல்லாஹ் சைத்தான்களுக்கு விளங்கிட்டு சொர்க்கத்தில் வாசலை திறந்து ஒரு ஆர்வத்தை தருகிறார். ஆனால் அதுக்காக அப்படியே ஓஞ்சி போகிற ஒரு நிலைமை வரும்னு சொல்லி சொன்னால் அது பிழையானது. ஏன்னா நாங்கள் ரமலானில் செஞ்ச அமல்கள் செஞ்சதுக்கான நோக்கம்ங்கிறது அல்லாவுக்காகங்கிறது, ரமலானுக்காக செய்யலை, அடுத்த ரமலானுக்கு செய்கிறதுக்குங்கிறதுக்கு. எனவே ஒரு தொய்வு நிலை இருந்தாலும் அப்படியே கைவிட்டு போகிற ஒரு நிலை வந்துடக்கூடாது. பொதுவாக அறிஞர்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலும் இஹ்லாஸோடு செய்யப்பட்டால் அது கண்டினியூ ஆகும். இடைக்கிட பிரேக் ஆகலாம், ஆனால் கண்டினியூ ஆகும். இஹ்லாஸ் இல்லாத அமல்கள் துண்டிக்கப்பட்டும், அதை இணைப்பு இருக்காது என்கிற கருத்தை சொல்லுவாங்க. இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தொடர் நிலையை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமல்கள் பற்றி கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்னன்னு சொன்னால் அத்வமஹு, கண்டினியூவாக தொடராக செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. வஇன்கல்ல, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி. அதிகமாக செஞ்சு புறம் ஒன்றுமே இல்லாமல் போகிறத விட கொஞ்சமாக செஞ்சு அதை தொடராக செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அப்போ நீங்கள் அதாவது தொடர்ந்து சில நேரத்தில் திடீர்னு சில பேருக்கு ஈமான் அடிக்கிற அவங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுவாங்க. ஒரு கிழமை 2 கிழமை பிறகு மறுபக்கம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுவாங்க. இது பிழை. நீங்கள் ஒரே அடியாக எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்கிறத கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதை தொடராக செய்யுங்க, ஒரு ஒழுங்காக செய்யுங்க, ஒரு ஓர்டருக்கு செய்யுங்க, ஒரு வளமைக்குட்பட்டு செய்யுங்க. இப்போ ரமலானில் சில பேர் நான் குர்ஆனை ஒரே நைட்டில் முடிக்கணும், 2 நாளைக்குள்ள குர்ஆனை முடிக்கணும், 3 நாளைக்கு முடிக்கணும், போட்டி போட்டு சில பேர் குர்ஆன் ஓதுவாங்க. ரமலான் முடிஞ்சால் ஓதுறதே இல்லை என்கிற நிலை ஆகிறது. நீங்கள் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு 1 ஜுஸுவோ 1/2 ஜுஸுவோ 1/4 ஜுஸுவோண்டு ஏதோ உங்களுக்குடைய டைமுக்கு எப்போ ஒரு வரையறையை வச்சுக்கோங்க. ஒரு டைமுக்கு எப்போ 10 நிமிஷம், காலையில் 10 நிமிஷம், நைட்டுக்கு 10 நிமிஷம், ஒரு அளவை வச்சுக்கொள்ளுங்க. அந்த அளவை கண்டினியூவாக செய்யுங்க. அப்படி கண்டினியூவாக செய்கிறது இருக்கக்கூடிய பெரிய ஃபாய்தா என்னன்னு கேட்டால், நீங்கள் பயணத்தில் அதை செய்ய மாட்டீங்க, ஆனால் செஞ்சால் என்ன நன்மையோ அதான் அதை தருவான். ஏண்டா ஊரில் இருக்கும்போது கண்டினியூவாக நீங்கள் ஒரு அமலை செஞ்சு பயணத்தில் அதை உங்களால் செய்ய முடியாமல் போனால், நீங்கள் பயணத்தில் செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான். சுகத்தோடு இருக்கும்போது நீங்கள் கண்டினியூவாக ஒரு அமலை செஞ்சுட்டு நோய் காரணமாக ஒரு அமலை உங்களால் கண்டினியூவாக செய்ய முடியாமல் போனால், நீங்கள் நோயோடு சும்மா படுத்துட்டு இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த அமலை செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மையை தருவார். சில நேரங்களில் உறுதியான நல்ல நீயத்துக்கும் அல்லாஹு தஆலா இந்த கூலியை தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் போருக்காக மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த போர் தூர பிரதேசத்துக்கு போய் செய்கிற போகிறதுக்கு வாகனம் தேவை, சண்டை பிடிக்க ஆயுதம் தேவை, போகிற வார நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சதக்காக்கள் கேட்குறாங்க. சஹாபாக்கள் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. நிறைய சஹாபாக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அவ்வளோ தர்மம் செஞ்சாங்க. அப்படி செஞ்சும் படையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிற போது சில சஹாபாக்கள் நிற்கிறாங்க, நான் வாரன்னுட்டு ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாமல் கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறது? சண்டை செய்யலாது. சிலர் சொல்கிறாங்க, நான் வர தயாராக இருக்கிறேன், என்கிட்ட குதிரையோ கழுதையோ ஒட்டகமோ ஒன்றுமே இல்லை, பாலைவனத்தில் நடந்து பயணம் போகலாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக கொஞ்சம் சஹாபாக்களை திருப்பி அனுப்புனாங்க. நீங்கள் போங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு வாகனமே இல்லை, நீங்கள் போங்கன்னு திருப்பி அனுப்புனாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் கண்கள் கண்ணீரை சொரிய அழுது அழுது போனாங்க. எங்களால் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போச்சுதேங்கிற கவலையில் அழுது கொண்டு போனார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இந்த பயணத்தில் சாதாரணமாக 30,000 பேர் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30,000 பேர் போனார்கள். இந்த பயணம் கடுமையான ஒரு பயணமாக இருந்துச்சு, கஷ்டமான ஒரு பயணமாக இருந்துச்சு. அந்த பயணத்தில் ரசூல் நாங்கள் போகும்போது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு பள்ளத்தை இறங்கினாலும் சரி, ஒரு மேட்டை கடந்தாலும் சரி, மதீனாவில் இருக்கக்கூடிய சிலரும் நன்மையின் பங்காளிகளாக இருக்கிறாங்க என்று சொன்னார்கள்.
அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் பள்ளத்தில் இறங்கினாலும் அவங்க நன்மையில் பங்காளி, மேட்டுக்கு ஏறினாலும் அவங்க நன்மையில் பங்காளின்னா அப்படி அவங்க என்ன செஞ்சான்னு கேட்டாங்க. அவங்க இதை செய்யணும், உங்களோட கலந்து கொள்ளணும்னு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அதுக்கான வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவங்கள வர முடியாத தங்கடங்கள் தடுத்து விட்டது. அதனால் அவங்க அந்த நன்மையின் பங்காளிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நாங்கள் சில விஷயங்களை உறுதியாக எண்ணம் கொள்வதும் எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். சில விஷயங்களை நம்ம கண்டினியூவாக செய்கிறது எங்களுடைய இயலாத காலங்களில் நம்ம அதை செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றுத்தரதுக்கு வழியாக இருக்கும். எனவே நாம் செய்யக்கூடிய அமல் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதை கண்டினியூவாக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். ரமலானோட இந்த கியாமுல் லைலுக்கு மாஷா அல்லாஹ்னு இந்த வருஷம் நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். பள்ளிகள் நிறைய, அதாவது ஜும்மா தொழுகைக்கு மாதிரி இரவு நேர கியாமுல் லைல் தொழுகையில் கூட மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடங்களை நாங்கள் பார்த்தோம். இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஏன்னா கடந்த பல ரமலான்களில் பள்ளிகள் வெறிச்சோடி போயிருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்படி கியாமுல் லைலுக்கு நம்ம இப்படி இருந்து போட்டு பிறகு பழுது தொழுகைக்கு இல்லாமல் போகிறதுங்கிறது பெரிய ஒரு முசீபத், அது பெரிய ஒரு சோகத்துக்குரிய ஒரு நிலைமையாக அது அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் நல்லது செய்கிறான், அவன் நல்லவன் என்பதற்கான அடையாளம் என்னென்னா அவன் செஞ்சுட்டு போகிற நன்மையோட இன்னும் சில நன்மைகள் மேலதிகமாக சேர்ந்துட்டுருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு நல்லதை செய்கிறீங்க, நீங்கள் நல்லதை செய்கிறத அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு போகிறான்னு சொன்னால் அந்த நன்மையோட சேர்த்து இன்னொரு நன்மையை செய்ய சொல்லி நீங்கள் செய்கிற நன்மையை தன் சகோதர நன்மையை அழைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சதக்கா செய்கிறீங்க, அந்த சதக்கா உங்களை இன்னொரு நன்மையை தூண்டும். இப்படி ஒரு நன்மையை தொடர்ந்து இன்னும் சில நன்மைகள் செஞ்சுட்டு போவாங்க. இது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மைக்கு அருள் செய்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். ஒரு பாவத்தை செஞ்சு அதை கண்டினியூவாக அதை ஒட்டி இன்னும் பல பாவங்கள் அவன் செஞ்சு போகிறான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய முசீபத்துக்கு ஆளாகிறான்னு அர்த்தம். நல்லா இருந்தவன் பொய் பேச ஆரம்பிச்சிட்டான், பொய்யோட சேர்ந்து ஏமாற்ற ஆரம்பிக்கிறான், ஏமாத்தோட சேர்ந்து களவும் செய்ய போகிறான். அப்போ ஒன்றோட ஒண்டா கோச்சி பொட்டி மாதிரி ஒன்று ஜொயிண்டாகி பாவம் நிறையுதுன்னு சொன்னால் அவன் நாசமாக போகிறான்னு அர்த்தம். அப்போ நாங்கள் செய்த நன்மைகளோடு மேலதிக நன்மைகள் ஜொயிண்டாக அல்லாஹ் எங்களை விஷயத்தில் ஹைரை நாடி இருக்கிறான். எங்களுக்கு சில சங்கடங்கள் வரும், சைத்தான் சில ஏமாற்றங்களை தருவான், சைத்தான் சில சோர்வுகளை தருவான். நம்ம அதில் சோர்ந்துடாமல் கண்டினியூவாக அது போய்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உறுதி எடுக்க வேண்டும். அந்த வகையில் நாம் ரமலானில் செஞ்சது எங்களுக்கு மேலதிக நன்மைகளை தொடர்றதுக்கான வழியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ரமலானுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.